செண்பக பூ வந்து முருகருக்கு வாங்கி கொடுங்க. செண்பக பூ வந்து கட்டி வாங்கி கொடுங்க, உதிரியா வாங்கி கொடுங்க. அதுல மிகப்பெரிய கர்மா டிரான்ஸ்பர் இருக்குன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ஒரு நேர்காணல சொல்றேன். எதெல்லாம் உலகத்துக்கு சொன்னனோ அதனால எனக்கு பிரச்சனை வந்துச்சு. அதனாலே நான் பாதிக்கவும் பட்டேன். அதுக்கு ஒரு உதாரணம் பள்ளியறை. பள்ளியறை இன்னைக்கு எல்லாருமே போறாங்க. அப்ப பள்ளியறை விஷயத்துல ஏன்னா இது இப்படிதான் கர்மா வேலை செய்யும். நீங்க எதை வந்து நல்லது சொல்றீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு ஒரு தடையை கொடுக்கும். நியூட்ரல் அப்படிதான் வேலை செய்யுது. சமமான இயற்கையை வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப நான் செண்பக பூ விஷயத்தை பத்தி சொல்லிட்டு வரேன். டெய்லியும் முருகருக்கு செண்பக பூ கொடுத்தானே எனக்கு பூ வரல. அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு எனக்கு பூ வரல. ஏன்னா நீங்க ஒரு பெரிய ரகசியத்தை உலகத்துக்கு சொல்றீங்கல்ல, அது நீங்க எத்தனை பேரோட வாழ்க்கை மாறுது. அதனாலதான் நான் திரும்ப சொன்னேன். நீங்க இந்த முருகர் சம்பந்தமா படம் விற்கிறவங்க, முருகர் பொருள் விற்கிறவங்க, அது எல்லாமே வர காசுல முருகனுக்கு ஒரு விஷயத்தை செய்யுங்க. முருகர் கோயில தர்மம் பண்ணுங்க, ஏழைங்களுக்கு தர்மம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு கர்மா டிரான்ஸ்பர்ல இருந்து காப்பாற்றும். இல்ல நான் இது வித்து நான் நிறைய சம்பாதிக்கணும், அதுவும் ஒரு விதத்துல கர்மா டிரான்ஸ்பர் ஆகும். உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வசதி இருந்துச்சுன்னா வாங்குங்க, இல்லாதவங்க கஷ்டப்பட்டுலாம் வாங்காதீங்க. செண்பக பூ வாங்கி முருகருக்கு கொடுத்துருங்க. அந்த இப்ப நீங்க நார்மல் கோயிலுக்கு போறீங்க, ஒரு கோயிலுக்கு போகும்போது நார்மலான ஒரு அரளிப்பு கொடுத்தா உங்க மனம் சந்தோஷம் வேற. இதே ஒரு செண்பக பூவும் ஒரு விபூதியும் கொடுத்தா உங்க மன சந்தோஷப்படுத்தல, இந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப வரும். இப்படி பாவம் செஞ்சா நம்மளுக்கு பாவம் வருமோ, எப்படி புண்ணியம் செஞ்சா நம்மளுக்கு புண்ணியம் வருமோ, எப்படி நல்லது செஞ்சா நல்லது வருமோ, நீங்க ஒருத்தர் மகிழ்விக்கும் போது அந்த மகிழ்வு உங்க வாழ்க்கையில வரும். அப்ப இந்த செண்பக பூ உதிரியா வாங்கிட்டு போய் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இதை வாங்கி அவங்க முருகருக்கு சாத்திட்டு அங்க வர குருக்கள் என்ன பண்ண வர பக்தர்